வீடியோ பண்றதுக்கு யாரும் வரதில்லை. எதனால பண்ணலாமா வேணாமா? ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி கூப்பிடணும், வாங்க 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 வாங்கன்னு. டப்பிங் முடிக்கல, எடிட் முடியல, வீடியோ உங்கள்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட ஒரே ஒரு பாதி தான் இருக்கு, அது வீட்டுக்குள்ள வர சீனு, அது மட்டும்தான் இருக்குது. நான் பண்ணலான்னு தான் சொல்றேன். இங்க இருந்து வரேன். சிவா சொல்லு சிவா, வீடியோ பண்ணலாமா வேணாமா? நீங்க எவனுமே வரமாட்டேங்கிறாங்கடா, என்னடா பண்றீங்க? பண்ணலாமா வேணாமா இப்பயே சொல்லுங்க. பண்ணலானா பண்ணலாம், என்ன வேணாம்னா வேணாம். என்ன பண்ணலானா வாங்கடா, எவனுமே வீடியோ பண்ணி கேட்க மாட்டேங்கிறீங்கடா. அதை பத்தி எந்த கேருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லு அப்படின்னா இல்ல சிரிக்கிறேன். நீ என்னமோ வந்துட்டு இதுல இல்லாத மாதிரி அப்படியே நான் முன்னாடி பேசிட்டான். ஏய், நான்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் நொட்டிட்டு தான் இருக்கிறேன். மொத்தமையா இருக்கா ரெஸ்பான்ஸ் இல்ல. மெசேஜ்ல வந்து போடுறது இன்னைக்கு வரண்டா சொல்லணும், சொல்லலாம். வேலை இருக்குண்டா, அதான் சொல்றேன். வேலை இருக்கும். நான் ரெஸ்பான்ஸ் நீ ரிப்ளைவே பண்ண மாட்டேன். ஏய், நான் தான் சொல்றேன்ல, ஸ்பாட்ல நான் இருக்கிறேன். அந்த ஸ்பாட்ல இல்லைன்னா நீ கேட்டுக்கணும்டா. அந்த ஸ்பாட்ல இல்லைன்னா நீ கேட்கலாம். நீ ஸ்பாட்டுக்கு வரவே மாட்டேங்கிறியே. பேசுற அதை பத்தி நாளைக்கு என்ன நான் என்ன சொன்னோம், வீடியோ பத்தி பேசணும்னா என்ன சொல்றானா, ஸ்பாட்ல வந்து கூப்பிடுறோம், யாருமே ரீப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பேசலாம் பேசுங்க அப்படியே. குரூப்ல பார்த்தா யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீன்னு கேட்கறலடா. அப்புறம் எதுக்குடா நம்ம குரூப் ரிப்ளை பண்ணாத குரூப் எதுக்குடா? நான் என்ன கேட்டே இல்லையா? நான் கேட்கறேன். அதுக்கான பதில் என்ன சொல்லு. அவன் அந்த இடத்துல என் கூட இருக்கிறான், வீடியோ பண்றதுக்கு இருக்கிறான். அதே மாதிரி நாங்க ரிப்ளை பண்றது இருக்கிறோம்ல, இருக்கிறேன் அப்படி இல்ல இல்லையே. அதனால தானே கேக்குறேன். நான் மெசேஜ் பண்றது இல்ல, நான் மெசேஜ் பண்றது இல்ல. ஆனா ஸ்பாட்ல இருக்கிறேன். ஸ்பாட்ல இருக்கிறேன். பக்கத்து வீட்ல ஸ்பாட் இல்ல, என்னமா இருக்கலாம். குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாமே இருக்காங்க. எல்லாத்துக்கும் வீடியோ இல்லாம சொல்லிட்டா குரூப் வீடியோல இருக்காரு அப்படிங்க. முடியாது. அவரே லெஃப்ட் ரைட் போட்டு போறாரு. அவனே லெஃப்ட் ஆயிட்டா. எனக்கு லெஃப்ட் ஒரு தெரியமாடி நகல என்ன ஆயிருவா. சரியான வாட்ஸ்அப் டெலிட் பண்ணி போசுல. அவன் தெரியலடா, லெஃப்ட் ஆயிக்கிறேன்ட்டான். சரியா, வீடியோ பண்ணலாமா வேணாமா? வீடியோ பண்ணலாம்டா. வீடியோ இதோட மூணாவது டைம் பேசுறோம். உங்கள்கிட்ட நான் முந்தானேத்து ஒரு டைம் சொன்னேன், ஓகேவா? இன்னும் வீடியோ எடிட் பண்ணல, ஓகே. டப்பிங் எதுவும் பண்ணல. ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணி 3 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கு இன்னும் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். 4-5 வீடியோ எடுத்தோம், ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். டப்பிங் முடிக்கல, எடிட் முடியல, வீடியோ உங்கள்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட ஒரே ஒரு பாதி தான் இருக்கு, அது வீட்டுக்குள்ள வர சீனு, அது மட்டும்தான் இருக்குது அவன்கிட்ட. நீ அவன்கிட்ட ஏதாவது சொன்னானா, நீ எங்கிட்டயாச்சும் சொல்றான்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீ அதுவும் கேட்க மாட்டேங்கிற. இப்ப நான் என்ன பண்ணலாம்? அவன் வீடியோ எடிட் பண்ணிருந்தா, நான் ஃபுல்லா எடிட் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட காட்டினா, அப்புறம் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. எங்கிட்ட காட்டினேன், எல்லாத்துக்கும் காட்டினாங்க. எப்போ எங்கிட்ட நீ காட்டவே இல்லையே. அந்த வீடியோ எடிட் பண்ணி நம்ம நீ நடந்துட்டு இருந்தில்ல, அப்ப காட்டினல. எங்கிட்ட நீ காட்டவே கிடையாது. அப்புறம் எப்படி நீ சொல்லிருப்ப இதெல்லாம் வேணாண்டா, அதெல்லாம் அப்ப எடிட் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் நீ எடிட் பண்ணவே இல்லையா? அதுக்கப்புறம் எடிட் பண்ணல, வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். யார் வாய்ஸ் கொடுக்கணும்? என் வாய்ஸ் அவன் வாய்ஸ் கொடுக்கணும். கூப்பிடணும், அதெல்லாம் கூப்பிட்டா வரணும் அந்த இடத்துல. அப்பதான் கூப்பிடணும். வீடியோல வரும். ஆமா, வீடியோல வரல. டப்பிங் பண்றதுக்கு சரி, டப்பிங் பண்ண சொல்லு. அப்பயாச்சும் நீ கேட்டிருக்கலாம்ல. அப்பயாச்சும் டப்பிங் கேட்டிருக்கலாம்ல. 2 பேர் தான்டா வீடியோல இருக்கிறோம். வரலனால வேற எவனாச்சும் டப்பிங் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அவனோட வீடியோ தான்டா எடிட் பண்ணிருக்கேன். வீடியோ எடிட் பண்ணாம எப்பறா கூப்பிடுறது? டேய், நான் என்ன சொல்றேன்னு புரியுதா இல்லையா? இப்பதான் எடிட் பண்ணுன்னு சொன்னீங்க. இல்லடா, அதோட நான் என்ன சொல்றேன்னா, வீடியோ எடிட் பண்ணணுங்கிற வாய்ஸ் பண்ண டப்பிங் பண்ணா முடிஞ்சதுங்க. உன்னோட இது நீ பண்ணிருவ, இன்னொருத்தர் அவன் வரல. அங்க உட்காந்து நாங்க பண்ணோமா? அங்க சொல்றது கேளு, அந்த இதை விடு. இப்ப முடிஞ்சிருச்சு, வாய்ஸ் வச்சா இதாகுது அப்படின்னு சொல்லிட்டேன். டப்பிங் இருக்குதா இல்லையா? இப்ப டப்பிங் இருக்கு. அப்ப நீ அவன்கிட்ட சொல்லி கேட்டிருக்கலாம், இல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்லையா, என்ன பண்றதுடா, இதுவே வாங்க மாட்டேன்னு கேட்டிருக்கலாம்ல. எதுக்கு சொல்லிட்டு எதுக்கு சொல்லணும்னா மறுபடியும் இதேதான் வருது. அப்புறம் நீ அவன்கிட்ட கொடுக்கலாம்ல சொல்ற. எவன்கிட்ட கொடுக்கலாம்? அவன்கிட்ட நீயாச்சும் அனுப்பலாம் நான் சொன்னேன். அது அப்பயே நீ சொல்லியிருந்தா அப்பயே அனுப்பியிருப்பேன். என்கிட்ட அப்ப சொல்லாம மறுபடியும் கலைஞ்சது இல்ல, செட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கலைஞ்சது இல்ல.
ஏய் எனக்கே இப்பதான் ஏய் வேணாண்டா அதான் பேசிடுவோம். 1.5 வாரத்தை நீ எதுவுமே எடிட் பண்ணல. இருடா ஒரே சரிங்க நான் சொல்லி அவனை எடிட் பண்ண தெரியல, நான் எடிட் பண்ணல. உனக்கு தான் தெரியுமே, பண்ண வேண்டியதுதானே, எதுக்கு வாய் மட்டும் பேசிட்டு இருக்கிற? பண்ண தெரியாத நீ பேச. அதனால நான் பண்ண தெரியாம அமைதியா இருக்கிறேன். உனக்கு தான் பண்ண தெரியும், எல்லாமே தெரியுமே, உனக்கு நீ பண்ண வேண்டியதுதானே. நீ சொல்லு. அதே 1.5 வாரம் ஆயிடுச்சு. 1.5 வீடியோ எடுக்கும்போது அனுப்புறேன்னு சொல்லலடா. நீ என்னடா சொன்ன? எடிட் பண்ணா நீ எடிட் பண்ண நம்பர்ஸ்ல எல்லாம் அனுப்பிட்டா கிளாரிட்டி உடையனா? யார் அதெல்லாம் சொல்றது? அப்புறம் கிளாரிட்டி உடையாம அப்புறம் என்னடா பண்ணுவோம்? நீ தான் எடிட் பண்ணணும். இதுலயே வர மாட்டேங்குதா? என்னடா பண்றது? என்ன பண்றதா ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா? டெலிட் பண்ண வேண்டாம். எதுவும் டெலிட் பண்ணிடுற. அப்புறம் என்ன பண்றது? நீ அந்த 7 நாள் அதுவும் சொல்ல மாட்டேன். இந்த இந்த மாதிரி ஆகுதுற என்ன பண்ண அப்படின்னு நீயும் கேட்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் வாங்கடா 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 என்னாச்சு நானும் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் எடிட் பண்றது ஒரு இது ஆகும், அது சொல்லணும். சொன்னாதான் தெரியும். வீடியோ பண்றோம் பட் அதை எடுத்து நடத்தினா அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அது நீ தான் பாக்கணும். ஒவ்வொருத்தரும் நானே கூப்பிட்டு இருக்க முடியுமா? நான் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் வீடியோ என்னடா ஆச்சு அப்படின்னு நான் அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்துட்டு என்ன என்கிட்ட இது ஒரே ஒரு வீடியோ தானே இருக்கு அப்படிங்கிறாம. இல்ல அமைதியா இருந்த என்ன கணக்கு? இப்ப ஒண்ணு எனக்கு தெரியல சொல்ல வேண்டியதானே, தெரியலனா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், உனக்கு ஒண்ணு தெரியல, அவனுக்கு ஒண்ணு தெரியும், அவன் நம்மகிட்ட சொல்லுவான். எடிட் அப்படின்னா என்ன அவர் எடிட் பண்ண சொல்ற? அவனுக்கு தெரியாது புரியுதா இல்லையா? சொல்லிட்டு போயிட்டா ஓகேவா? அப்படியாச்சும் வீடியோ வச்சு வீடியோ பண்ணா கேமரா பண்ணா நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் 8 பேர் இருக்கிறேன்னா வீடியோ எவனெல்லாம் எல்லாரும் வீடியோ தான் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்ல கிடையாது. சரியா? 8 பேர் இருக்கிறோம். 8 பேர்ல 8 பேருமே வீடியோல தெரியுதா நான் சொல்றேன். 8 பேர் இருக்கிறோம். 8 பேர் தான் ஒருத்தனால வீடியோ எடிட் பண்ணுவான். இல்ல ஒருத்தனே தான் நானும் எடிட் பண்ணுவேன். அவன் சும்மா இருந்தானா நானும் பண்ணுவேன். எடிட் பண்ணிருக்காங்க. சொல்றது கேளு. என்னன்னா இப்ப அவனால முடியலன்னா நான் பண்ணுவேன். என்னன்னா நீங்களாச்சும் செல்ல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏத்தில வச்சு பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட செல்ல அந்த மாதிரி அவனோட செல்லே நான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன். எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும் காட்டி நான் பண்றேன். எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும் அதனால நான் பண்றேன். அவனுக்கு தெரியும் அவன் செல்லுனால எனக்கு சொல்லிக் கொடுப்பான். அதே மாதிரிதான் உனக்கு தெரிஞ்சாலும் நீ எனக்கு சொல்லிக் கொடுப்பேன். அவனுக்கு தெரியாத நீ சொல்லிக் கொடுப்ப. சரியா? இப்படிதான். இப்ப ஒண்ணுமே தெரியாது இவன்கிட்ட போய் என்ன சொல்ற? அவன் யூடியூப் வீடியோக்கெல்லாம் எடிட் பண்ணி போறான். அதுவே நமக்கு பவிஸ்ட எடிட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு பவிஸ்ட எடிட் பண்ணி கொடுத்தா. அப்ப எடிட் பத்தி அவனே பேசிட்டு இருக்கான். அவன் ஏன்டா எடிட் அதனால பேசுறான். நான் எடிட் பண்றத பத்தி நான் பேசல. எடிட் பண்ண நான் பண்ணுவேன்னு சொல்ல. எடிட் பண்றேன்னு உனக்கு ஏன் நீ காட்டிக்கிற? நீ சொல்லிடுற இந்த மாதிரி ஒண்ணு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொத்துக்க வேண்டியதானே. எல்லாம் தெரியும் ஏன் இப்படி பண்றேன்னு நான் கேக்குறேன். தெரியுங்களா? நான் சொல்லவே இல்லையே. நீங்களே தான் சொல்லி நீங்களே தான் போட்டோ எடுத்து வீடியோ எடுக்க சொன்னீங்க. நீங்களே தான் எடிட் பண்ண. வீடியோ எடிட் பண்றது கண்டென்ட் இல்ல. வீடியோ வரலைங்கிறது கண்டென்ட் அப்படியே அடிச்சு அப்படி போயிடுச்சு. சொல்லுங்க சிவா, சொல்லு சிவா. வீடியோ பண்ணலாமா வேணாமா? சம்பந்தம் இல்லாம உட்காந்து இல்ல நான் வீடியோ பண்ணலாம் நிறையா ஒரு வீடியோ பண்றதுக்கே வர மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி கூப்பிடணும். இப்பனாச்சும் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கூப்பிடுறீங்களா? சொல்லுங்க. நான் வீடியோ பண்ணானா வாங்கினா அப்படின்னு எவனாச்சும் எனக்கு கால் பண்ணி கேட்டுருக்கீங்களா? சரி நான் பண்ண கேட்டுட்டு இருந்தேன். நீங்க அப்படிதான் கேட்டுட்டு இருந்த. அதுக்கப்புறம் நான் கேக்குறேன். ஸ்பாட்ல எல்லாம் ரெடி ஹீரோ நடத்துற ஸ்பாட்ல ரெடி பண்ணி வரேன்னு சொன்ன. நீங்க முதல்ல இதே போக மாட்டேங்கிறீங்கடா. வெளியே வந்து பார்த்தா அவன் மட்டும்தான் இருக்கிறான். ஒரு நாள் இவர் இருக்காப்புல, ஆளை காண நீங்க எல்லாம் என்ன கணக்கு? இவர் இருக்காப்புல அவன் இருக்கான், நீங்க காண. சிவாவை பாத்துறேன், அவன் போக வந்துடுறான். வாயில என்னதான் இருக்குது? வீடு இறந்து சொல்லுங்கடா. வீடியோ பண்றதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. எவனும் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க. நான் என்னதான் பண்றது சொல்லு. ஆனா கேட்டாலும் பதிலாவது சொல்லணும். அதுக்கு ஒவ்வொரு டைமும் கூப்பிட வேண்டியதா இருக்கு. நான் பண்ணலாங்கிறேன். ஆனா சொல்லிருப்பேன். இல்ல வீடியோ பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வராம இருந்தா அது சங்கடமா இருக்கும். அதுதான் சொல்றேன். பண்ணலைன்னு கூட சொல்லி கிடைக்கும் போது வரேன். டைம் கிடைக்கும் போது வரேன். டைம் இருக்கும்போது வரேன். குரூப்ல மெசேஜ் வந்து நான் வரல அப்படி சொல்லிரு. இல்லடா நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அது சூப்பர். நாளைக்கு வரேன்ட்டு அடுத்த நாள் வராம இருந்தா சங்கடம். சரி விடு, நீங்க பண்ணுங்க. நான் வரல. அப்பாடா வீடியோ வரலங்கறியா? வீட்டுக்கு வரலடா. வீடியோடா வீடியோடா
என்ன காரணம்? காரணம் சொல்றேன் நீடா நான் வரேன் அவ்வளோதான் சொன்னேன். நான் வரேன். ஆனால் வந்து எனக்கு ஃபங்க்ஷனு அந்த மாதிரிலாம் எதுவும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வரேன். அது ஏத்துக்கிறது தான். எல்லா ஃபங்க்ஷன் இருக்குதான் செய்யும். அடுத்து நான் இப்ப என்ன சொல்றேன்னா எல்லாத்துக்கும் முக்கியமான வேலை விட்டு வாங்கடா நான் கூப்பிட கிடையாது. இல்ல சொல்றேன் எல்லாருமே வரணும் தான் நான் சொல்றேன். நீ ஏன்டா வரலைங்கிற வரலடா. காரணம் என்ன போல? காரணம் தான் வரேன்னு சொல்லிட்டு வரலைங்க சகடமா இருக்கு. வரேன்னு சொல்லிட்டு வரலைங்கல. பண்ணுடா வர நேரத்துல வந்துடலாம்ல. வர நேரத்துல உனக்கு வேலை இருக்கலாம். வர நேரத்துல சாயந்தரம் நீ வீடியோ பண்ண வரியா? உண்மையிலே லீவ் நேரத்துல தான் கூப்பிடுறேன். உனக்கு வேலை இருக்கும்போது கூப்பிடல. அதான்டா சரி ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வேலை இருக்கு. ஓகே சரி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை விட்டுரு. சாயந்தரம் தான் பண்றோம். நீ வரியான்னு சொல்லு. 2 மணிக்கு மேலேயே கூப்பிட மாட்டேன். கூப்பிட வேணாங்கிற நீ வந்துருவியா? டேய் நான் உனக்கு புரியுது இல்லையா? எனக்கு அந்த நேரத்துல வேலை இருக்குது. உனக்கு நான் வேலையை விட்டுட்டு வர சொல்லல. வேலை இல்லாதனாலதான் வர சொல்றேன். அது என்னன்னா மெசேஜ் பண்றேன் நாளைக்கு வரேன்ட்டு. என்ன சொல்லணும்? இல்லடா பாத்துட்டு சொல்றேன் நாளைக்கு ஒரு வேலை இருக்கலாம், ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலைன்னா ஓகே. நாளைக்கு வரன்ட்டு வராததுதான் ரெடியா இருப்பேன். நான் சொல்றேன்லடா, நான் முதல்ல சொல்லிடுறேன்ல எனக்கு இந்த மாதிரி நேரம் தானே அப்படின்னு. அதுக்கு மேல கூப்பிடாதீங்கன்னா என்னால முடியாது. நான் அப்படியே சொல்லிடுறேன். அந்த மாதிரி நீ சொல்லிடுறாங்கிறேன். ஏன் வரேன்னு சொல்லிட்டு வரலைங்கிறது தானே நம்ம பிரச்சனைங்கிறேன். டைம் கிடைக்குமோ நான் சொல்றேன். நான் வரமுடியல பாக்குறேன். இப்படி சொன்னா உனக்காக பண்ற மாதிரி இருக்க முடியலடா. எனக்காக அதான்டா சொல்றேன். நான் வரேன்னு சொல்லிட்டு நான் வராம இருந்துட்டு அது சங்கடமாயிடும். நான் வரேன்னு சொல்லும் போது நான் இப்ப வந்துக்கிறேங்கிறேன். புரிதா இல்லையா? நீங்க கூப்பிட்டு நான் வரலைங்கும் போது அது நமக்கு சங்கடமா இருக்குல்ல. நான் வரேன், நான் தன்னைக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னா நான் வந்துக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல நான் வரேன்னு சொல்ல மாட்டேன். வீடியோ பண்றீங்களான்னு கேட்பேன். நான் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்துடுவேன். அவ்வளவுதான். ஓகேவா? நீங்களும் யாரும் என்னை கூப்பிடாதீங்க. நான் வரும்போது இருந்தா நான் கூப்பிட்டு வரேன். அவ்வளவுதான். சரி ஓகே. உனக்குடா நான் வரேன். டேய் நீடா சிவா வரேனானா இதை பத்தி நீயும் பேசுவா. நீ அமைதியாவே இருக்கிற. எதுதான் சொல்லு. இந்த மாதிரினா இருக்கு நீ சொல்லு. இந்த மாதிரி தப்பு இருக்குன்னு சொல்லு. அது திருத்திக்கலாம். அம்மா நீங்க பண்றீங்கண்ணா அப்படின்னாலும் சொல்லு. அதையும் சொல்லு. கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு. என்ன சிவா அப்புறம் வீடியோ போட மாட்டேங்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க சொன்னாங்க? பண்ணலாமா நம்ம? தனியா பண்றது கூட நான் ரெடி தான். எல்லாரும் ஒன்னா பண்ணலாம் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். நம்ம பசங்க சங்கடம் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத்தனை நாள் வீடியோ வராத காரணம் இதுதாங்க. நான் இனிமேல் வீடியோ வரும், நம்புங்க. நாங்களும் பண்ணுவோம். சொல்லுங்கப்பா. பண்ணுவோம் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் நாங்க பண்ணிடுவாங்க. தம்பி டேய் அவன அண்ணா கொண்டு கொட்டுறா.